வெல்கம் பேக். நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆப் ரவுட்டர். இது ஒன்றும் இல்லை, நேவிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரே பேஜ்ல இருக்க மாட்டோம் இல்லையா? லாகின் பண்ணுவோம், லாகின்லேருந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு போவோம், கார்ட் பேஜுக்கு போவோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுட்டிங். ஸோ இது இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு டெவலப்பர் வந்து இந்த மாதிரி வந்து ரவுட்டிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது ரியாக்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். நிறைய மேனுவல் ஒர்க் இருக்கும். இங்கே ஆட்டோமேஷன், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுட்டிங் கிரியேட் ஆகிடும். அது வந்து ஃபைல் பேஸ்டு ரவுட்டிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஆப் அப்படிங்கிற அந்த டைரக்டரிக்குள்ளே நீங்கள் வந்து page.tsx அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து மெயின் பேஜ். அதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக ரெண்டர் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு page.tx அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நேவிகேஷனாக கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம டெமோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து ஒரு ரவுட்டாக எடுத்துக்கும். அதுக்குள்ளே ஒரு ஃபைல், அந்த ஃபைல் எப்போதுமே என்ன நேமில் இருக்கணும்னா page.tsxல இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஆப்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபோல்டர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் இந்த page.txஆ இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரவுட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கான்ஃபிகர் ஆகிடும். மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ரியாக்ட் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எந்தெந்த ஃபைல்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத எல்லாத்தையும் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரவுட்டிங் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர் நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக், டைனமிக், நெஸ்டடு, அதுக்கப்புறம் ஏபிஐ ரவுட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. நம்ம வரக்கூடிய டுட்டோரியல் சீரீஸில் 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேசிக் ரவுட்டிங்கை டீட்டெயில்டாக நம்ம டெமோவாக பார்க்கலாம் அடுத்தது. இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்துட்டிங்கன்னா சோர்ஸு கீழே ஆப் இருக்குது. ஆப்க்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா 2 ஃபைல். இந்த page.tx தான் நம்மளுக்கு வந்து மெயின் பேஜாக ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆப்குள்ளே நான் வந்து 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இங்கே எப்படி page.tsx இருக்கோ அதே மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த ரவுட்டிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம டெமோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் அபவுட் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ரைட் கிளிக் நியூ ஃபைல் page.tsx. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இதே நேம் தான் கொடுக்கணும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், இல்லை டைப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். அடுத்தது ஒரு ஃபோல்டர் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் யூசர்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ யூசர்ஸ்னு கொடுத்துட்டேன். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நியூ ஃபைல் page.tsx. ரைட், இப்போது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் அபவுட்டில் போயிட்டு அபவுட், அதே மாதிரி யூசரில் போயிட்டு யூசர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஹாய் யூசர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ அப்போது இந்த page.tx தான் வந்து உங்களுக்கு ரூட் பேஜ். இப்போ இதுக்குள்ளே இந்த ஆப்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அபவுட் அண்ட் யூசர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுட்டிங் வந்து கிரியேட் ஆகிடும். கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது? திரும்ப நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு அபவுட் அப்படின்னு கொடுங்க. இப்போ அபவுட் எஸ் பேஜ் ரெண்டர் ஆகுது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா யூசர்ஸ். ரைட், யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் பேஜ் ரெண்டாகுது. சரி, இப்போ இது இல்லாத ஏதாவது நான் ஒன்று கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே 404 பேஜ் வருது. அதாவது நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்து இது ஒரு டிஃபால்ட் விஷயம் என்னன்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணாத பேஜ், அதாவது நீங்கள் டைரக்டரி கிரியேட் பண்ணாத பேஜ் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா 404 பேஜ் அதுவே ரெண்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஃபீச்சர்ஸ். ரைட், இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த லே அவுட் இருக்கு இல்லையா? அந்த layout.tsx பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பேஜையும் வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, திரும்ப இந்த மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிறது யூசர் பேஜாக இருக்கட்டும் இல்லை அபவுட் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மாணவன் லேர்ன் கோடுங்கிறது. ஏன்னா இது வந்து அக்ராஸ் எல்லா பேஜ்லையுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. சரி, ஒருவேளை நான் அந்த லேஅவுட்டை நான் டெலீட் பண்ணிட்டேன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலீட் பண்ணுறேன். ஓகே, டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே திரும்ப சேவ் பண்ணும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பேஜ் கிரியேட் ஆகுது பாருங்களேன்.
ஸோ நான் அந்த மெயின் பேஜை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே Next.js வந்து ஒரு layout.txங்கிற பேஜை கிரியேட் பண்ணுது. இந்த layout.tx ஃபைல் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரீஜென்ரேட் ஆகும் நீங்கள் கம்பைல் ஆகும்போது. ஸோ அதுலேயும் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் லேஅவுட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதை வந்து நான் வந்து அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். Next.js அபவுட்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா யூசர்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே மெசேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா ஸோ the page.tsx did not have root layout, we created app layout.tx. ரைட், இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே இங்கேயும் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி உள்ளேயும் கிரியேட் ஆகிடுது. இந்த லேஅவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய செக்ஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து Next.jsல நிறைய டிப்ஸ் இருக்குது. அதாவது வந்து சீக்ரெட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா Next.js ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். ரைட் கிளிக் நியூ டெர்மினல் npm run dev. ஓகே, இப்போ பாருங்கன்னா இந்த டைட்டில் பாருங்க மாறி இருக்கா. அது யூசர் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா யூசருக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி லேஅவுட் ஹேண்டில் பண்ணலாம். ஒருவேளை இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லை அப்படின்னா ரூட்லேருந்து அதை எடுத்துக்கும், ஷேர் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசர் இருக்கு இல்லையா, இதை டெலீட் பண்ணுறேன். அடுத்தது அபவுட்டில் இருக்க லேஅவுட்டையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ரைட், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மெயின் பேஜில் இருக்கிறேன், அபவுட் போகிறேன். இப்போ Next.js அப்போ அது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ரூட் லேயரில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை தான் எடுத்துக்குது. அதாவது ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. ரூட் லேஅவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேஅவுட் வந்து அக்ராஸ் எல்லா பேஜுக்குமே அந்த டேட்டா ஷேர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேஜுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்தந்த ஃபோல்டரில் நீங்கள் லேஅவுட்னு கிரியேட் பண்ணணும். அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா ரூட்லேருந்தே அது டிஃபால்ட்டாக ஷேர் ஆகிக்கும். இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், Next.js மாணவன் கொடுத்துட்டு திரும்ப நான் போய் அபவுட் பேஜ் பார்த்தீங்கன்னா மாணவன் வந்துருச்சு, யூசர்ஸ் மாணவன் வந்துருச்சு. ஓகே, அதே வந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் மெயின் பேஜுக்கு வந்தாலும் உங்களுக்கு மாணவன் வந்துருச்சு. ஏன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது, நான் மீதியை டெலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கும். அதுதான் அதோடைய ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட். அங்கே இல்லை அப்படின்னா ரூட் லேஅவுட்டை எடுத்துக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.